வெல்கம் பேக் டு மை சேனல் ஜிம் கார்ட். இன்னைக்கு ஒரு சூப்பரான ஒரு தகவலோட தான் வந்திருக்கேன். புதுசாக வந்து ரேஷன் கார்டு வச்சுருக்கீங்களா நீங்கள்? உங்களுக்கு கண்டிப்பாக வந்து பொங்கல் பரிசு கிடைக்கும். ஆனால் மகளிர் உரிமை தொகை கிடைக்காது. அதை பற்றின தகவல் தான் நம்ம சேனலில் வந்து நான் இப்போ வந்து சொல்ல போகிறேன். இது போன்ற கரண்ட் அப்டேட்டுக்கு நம்மளோட சேனல் அப்படியே மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு வந்து ரேஷன் கார்டு வாங்குறவங்க எல்லாருக்குமே வந்து பொங்கல் பரிசு கிடைக்கும். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா மகளிர் உரிமை தொகை வந்து கிடைக்குமா அப்படின்னு சொன்னீங்கன்னா கிடைக்காது. அதுக்கு வந்து நீங்கள் கண்டிப்பாக அப்ளை பண்ணால் மட்டும்தான் வந்து கிடைக்கும். போன வருஷம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த பொங்கலுக்கு வந்து எல்லா பொருட்களும் கொடுத்தாங்க. ஆனால் மாதம் வந்து அந்த 1000 ரூபாய் வந்து நம்மளுக்கு அதாவது பொங்கல் பரிசு தொகையாக எதுவுமே நம்மளுக்கு கிடைக்கல. இதுக்கு வந்து முக்கியமான காரணமாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த மகளிர் உரிமை தொகையாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். விண்ணப்பிச்சு உங்களுடைய விண்ணப்பம் வந்து ஏற்றுக்கொள்ளப்பட்டால் மட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா மகளிர் உரிமை தொகை மாதம் 1000 ரூபாய் வந்து கிடைக்கும். அதே நேரத்தில் இப்போ நினைச்சாலும் உங்களால் மகளிர் உரிமை தொகைக்கு விண்ணப்பிக்க முடியாது. அதை பற்றி தான் இப்போ நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். தமிழ்நாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வருஷமும் ரேஷன் கார்டு வச்சுக்கிறவங்களுக்கு அரசு வந்து பொங்கல் பரிசு கொடுக்குறாங்க. வழக்கமாக வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்கப்படும் ரேஷன் பொருளோட சேர்த்து பச்சரிசி, வெல்லம், கரும்பு அந்த பொங்கல் வைக்க தேவையான எல்லா பொருட்களையும் வந்து கூடுதலாக வந்து நம்மளுக்கு வழங்குறது இந்த பொங்கல் பரிசில் இருக்கும். 1000 ரூபாய் ரொக்க பணமும் இதுக்கு முன்னாடியில் வந்து கொடுத்துட்டு இருந்தாங்க. ஆனால் கடந்த ஆண்டு வந்து இந்த பணம் வந்து கொடுக்கல. கலைஞர் உரிமை தொகை கொடுக்கறதுனால இது இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய சுற்று வட்டாரங்களை வந்து சொல்கிறாங்க. ஆனால் இந்த பரிசீலனை வந்து இந்த ஆண்டு வந்து கொடுக்கறதுக்காக வந்து பரிசீலனை வந்து தகவல் வந்து வெளியாயிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இது ஒரு புறம் இருக்கிறதுக்கு வந்து இருக்கட்டும். பொங்கல் பரிசு பெறதுக்கு ரேஷன் கார்டு அவசியம். ரேஷன் கார்டு இருந்தால் தான் உங்களால் பொங்கல் பரிசை வந்து வாங்க முடியும். இதுக்கு வந்து நீங்கள் பிரத்யேகமாக விண்ணப்பிக்கணும் அப்படின்னா இல்லை, ரேஷன் கார்டு இருந்தாலே போதும். அப்போ தான் வந்து உங்களுக்கு பொங்கல் பரிசு கிடைச்சிரும். ஒருவேளை பணம் கொடுத்தாலும் அதுவும் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஆனால் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்துக்கு அப்படி இல்லை. ரேஷன் கார்டு வச்சுருந்தாலும் இந்த திட்டத்துக்கு நீங்கள் வந்து தகுதியுடையவங்க அப்படின்னாலும் இந்த திட்டத்தில் சேர்றதுக்கு தனியாக வந்து விண்ணப்பிக்கணும். இப்போது வந்து புதுசாக ரேஷன் கார்டு வச்சுருக்கிறவங்க இந்த திட்டத்திற்கு விண்ணப்பிக்க முடியாது. அரசு வந்து எப்போது விண்ணப்பிக்க சொல்லி அந்த கால அவகாசம் கொடுக்குறாங்களோ அப்போது தான் உங்களால் பண்ண முடியும். அந்த வகையில் வந்து மகளிர் உரிமை தொகை திட்டத்துக்கு வந்து புதிதாக வந்து விண்ணப்பிக்க அரசு கொடுத்த காலக்கெடு வந்து முடிஞ்சிருச்சு. இதனால் வந்து இப்போ வந்து புதுசாக ரேஷன் கார்டு வாங்கின லேடிஸ்க்கு வந்து இந்த மகளிர் உரிமை தொகை வந்து கிடைக்காது. ரேஷன் கார்டு இருந்தாலே மகளிர் உரிமை தொகை வந்து வாங்க முடியுமா அப்படிங்கிற ஒரு டவுட் இப்போ வந்து ஒரு பரவலாக போயிட்டுருக்கு. அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அது வந்து கட்டாயம் இல்லைங்க. கலைஞர் உரிமை தொகை திட்டத்துக்கு அப்படின்னு கூடுதலாக விதிமுறைகள் வந்து இருக்குது. இந்த விதிமுறைகளை வந்து நம்ம பூர்த்தி செய்யணும். ஆண்டு வருமானம் வந்து பார்த்திங்கன்னா 2.5 லட்சத்துக்குள்ளே தான் இருக்கணும். வீட்டில் யாருமே வந்து கவர்மெண்ட் வேலை பார்க்கக்கூடாது. மக்கள் பிரதிநிதியாகவும் இருக்கக்கூடாது. அதாவது 2.5 லட்சத்துக்கு குறைவாக ஊதியம் பெறும் முன்னாள் அரசு ஊழியர்கள் குடும்பத்தில் இருக்க பெண்கள் கூட வந்து ஆனால் விண்ணப்பிக்கலாம். அதிகமாக வந்து ஓய்வூதியம் பெறும் முன்னாள் அரசு ஊழியர்களோட குடும்பத்தில் இருக்க விண்ணப்பங்கள் வந்து விண்ணப்பிக்க முடியாது. அதை ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. இது போல் சிறப்பு விதிமுறைகள் கொஞ்சம் இருக்குது. இவற்றை எல்லாமே வந்து பூர்த்தி செஞ்சால் மட்டும்தான் வந்து ரேஷன் கார்டு வச்சுருந்தாலும் கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தில் வந்து மாதம் 1000 ரூபாய் வந்து உங்களுக்கு கிடைக்கும். இந்த செய்திகளை வந்து உங்களுக்கு வந்து ரொம்பவுமே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நான் நம்புகிறேன். இது போன்ற தகவல்களுக்கு நம்ம சேனலை வந்து தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படியே மறக்காமல் அந்த பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் வந்து கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற இது மாதிரியான கரண்ட் அப்டேட்ஸ் எல்லாமே உங்களை சேரும். ரொம்ப நன்றி நண்பர்களே.